தைப்பூசத்தையொட்டி முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், என்னென்ன விசேஷ பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்று இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒரு பல்வேறு மாவட்டம் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதய மார்த்தண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் தற்போது வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்தவனும் இருந்தாங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில்ல குவிந்துள்ளனர். மேலும் கடல்ல புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துருக்காங்க. அதாவது அந்த காட்சிகள் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பொது தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும், ரூபாய் 100 கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் அங்க பிரதர்சனம் செய்தும் தங்கள் வேண்டுதல்களை தொடர்ந்து இருக்காங்க. இந்த நிலையில இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி சாலையில தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலும் செல்வதற்கும், அதாவது கோவில் ரதவீதி பகுதியில் செல்வதற்கு சர்வீஸ் பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தை 2 இடங்கள்ல மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மருத்துவ குழு செயல்படுற மாதிரி மருத்துவ குழு அந்த பணியில ஈடுபட்டு வராங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த கோயில் வளாகத்துல பெரிய திருவிழா போல காட்சியளித்து வருகிறது. இது நகர்பகுதியில பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் நகர்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. கணேஷ், விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். தைப்பூச திருவிழாவையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காலை முதலே சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதியிலிருந்து இன்று அதிகாலை முதலே தைப்பூசத்தை முன்னிட்டு மலைக்கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். காவடி எடுத்து மொட்டை அடித்தும் அழகு குத்தியும் தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிக அளவு காத்திருக்கின்றனர். இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க கவச அலங்காரம், தங்கவேல் ஆகியவை அணிவிக்கப்பட்டது. இதேபோல் உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு தீப ஆராதனையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் 3 மணி நேரம் மலைக்கோயிலில் காத்திருந்து அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தைப்பூசத்தை முன்னிட்டு விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருக்கோயில் சார்பில் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சிறப்பு வழி தரிசனத்திற்கும் கட்டண வழி தரிசனத்திற்கும் ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதனால் தொடர்ந்து அதிக அளவு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு குவிந்து வருவதால் டிஎஸ்பி திருத்தணி டிஎஸ்பி காவல்துறை சார்பில் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் தலைமையில் போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று மாலை முருகப்பெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மூலவர் முருகப்பெருமானுக்கு, உற்சவர் முருகப்பெருமானுக்கு ஆகியோர்களுக்கு பக்தர்கள் முன்னிலையில் இன்று மது கலசம் என்று சொல்லக்கூடிய தேன் கொண்டு அது அந்த அபிஷேகங்கள் இன்று நடைபெற உள்ளது. மேலும் இதே போல் இன்று மாலை 7 மணிக்கு குதிரை வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் மாட வீதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். தைப்பூசத்தையொட்டி அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தரபாண்டி, தைப்பூச திருவிழா எவ்வளவு கோலாகலமாக நடைபெற்று வருது? விவரங்கள். நிச்சயமாக 6 படை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. இன்று வள்ளலார் தினத்தை முன்னிட்டு பொது விடுமுறை என்பதால் ஏராளமான தங்களது பிள்ளையுடன் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையில் பல்வேறு இடங்களில் திருமங்கலம், முத்தலம்பட்டி, சோழவந்தான், மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக முருகனை தரிசனம் செய்தனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சிலர் பால் காவடி எடுத்தும் பறவை காவடி எடுத்தும் அழகு குத்தியும் முருகனை தரிசித்து வருகின்றனர். இதனால் திருப்பரங்குன்றம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது.
கூட்ட நெரிசலை தவிர்க்க கட்டண தரிசிலிருந்து வருபவர்கள் கோவிலின் இடதுபுறமாகவும் கட்டணமின்றி செல்லும் பக்தர்கள் கோவிலின் வலதுபுறமாகவும் செல்வதற்கு கட்டைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். தைப்பூசம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு விடுமுறை தினம் என்பதாலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்ததால் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பொது தரிசன பாதையில் 1 கிலோமீட்டருக்கு தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று பௌர்ணமி என்பதால் கிரிவல பாதையில் சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். திருப்பரங்குன்றம் சரக உதவி ஆணையர் தலைமையில் பல்வேறு கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கூடுதலாக 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அருணேஷ். விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி. தைப்பூசமான இன்று முருகப்பெருமானின் பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பகிர்ந்துக்கங்க கார்த்திகேயன். வணக்கம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களின் ஒன்றான தைப்பூச திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வான திருக்கல்யாண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. இன்று தைப்பூச திருநாள் இன்று அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புனித நதிகளான சண்முக நதி, இடுமன் குளம் பகுதியில் பக்தர்கள் புனித நீராடிவிட்டு பக்தர்கள் கையில் சூடம் ஏற்றி புனித நதியில் நின்று சூரிய பகவானை தரிசனம் செய்தனர். கிரிவல பாதையில் ஆடிப்பாடியும் பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி எடுத்து அழகு குத்தியும் ஆடிப்பாடி கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றன. பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுவதற்காக குடமுழுக்கு நினைவகம் வழியாகவும் மலைக்கோயிலுக்கு செல்லவும் படிப்பாதை வழியாகவும் கீழே இறங்கவும் ஒருவழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே பக்தர்கள் போலீசார் கயிறுகளை வைத்து தடுத்து நிறுத்தி குறைந்த அளவிலான பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு கூட்ட நெரிசலை ஏற்படாமல் வகையில் தடுத்து மலைக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கின்றனர். கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் வசதி, கழிப்பறை, தங்கும் இடம், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 380 பேருந்துகளும், ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது கார்த்திகேயன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.